அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், இந்து அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அது இந்து கோயில்களை பராமரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதில் நடக்கக்கூடிய ஊழல்கள், பிரச்சனைகள், பஞ்சாயத்தில் அப்புறம் விட்டுருவோம், அதை அடுத்து பேசுவோம். முதல் விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு அரசு முத்திரையே ஸ்ரீலிபுத்தூர் ராஜகோபுரம் தான். 196 அடி உயரம். அது ஒரு ஆர்கிடெக்சர் எக்ஸலன்ஸ் சொல்லுவாங்க. கட்டடக்கலையுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னால் ஆண்டாள் கோயிலோட கோபுரம் தான். அதில் அந்த இந்து மத சின்னங்களான நாமம், வைணவ சின்னங்கள், அந்த நாமம் இருக்காது. இப்போ தான் அதெல்லாம் போட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பீரியடில் தான், ஐ திங்க் 2000 அந்த டைமில் தான் அது பண்ணாங்க. அது பிளெயின் டவர், எந்த சிற்பங்கள் இருக்காது. அது ஓமந்தூரார் PS குமாரசாமி ராஜாவோட முயற்சியால் ஓமந்தூரார் சிஎம் இருந்தப்போ அதை கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த, அதிசிறப்பு வாய்ந்த அந்த தமிழ்நாடு அரசோட லட்சணை லோகோ இன்னைக்கு திரு சேகர் பாபு அவர்கள் அந்த துறையோட அமைச்சராக இருந்தபோது, அது நீங்கள் நல்லா தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக, ஒன்று கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும், ஒன்று டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு மசூதியோடைய அவுட்டர் ஷெல் மாதிரி இருக்கும். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என்ன இருந்ததோ, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஸ்ரீலிபுத்தூர் ராஜகோபுரத்தை தான் எம்பளமாக யூஸ் பண்ணும்போது, கவர்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே HRNC மட்டும் ஏன் அது மாதிரி தனிச்சின்னம் கொண்டு வந்தாங்கன்றது ஒரு விஷயம். இது ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் முந்தைய அரசு இதில் எழுப்பப்பட்டாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை, தவறான விஷயம்னு சொல்லி அது எதுவும் தீர்வு எட்டப்படலை. இந்த அரசுக்கு கூடிய விரைவில் முதலமைச்சர் மற்றும் அந்த துறை அமைச்சர் சந்திக்கும் போது இந்த பிரச்சனை குறித்து ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும், ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம். பார்க்கலாம். இந்து அறநிலைத்துறை அது அறங்கட்ட துறையாக தான் இருக்காது, எந்த டவுட்டுமே இல்லை, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிலும் குறிப்பாக கடந்த 5 வருடங்களாக ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை ஒரு பெரிய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 50 கோயில்களை எடுத்து அந்த கோயிலில் நடக்கக்கூடிய ஊழல்கள். இப்போ திருப்பாம்புரம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு திமுக பர்சனாலிட்டி, வள்ளிக்கண்ணன். அவர் மனைவி பேரில் அவங்களுக்கு ஒரு இது வாங்கி கொடுத்து, அவங்க மச்சான் பேரில், ஃபேமிலி பேர்லேயே கம்பெனிகளை ஆரம்பித்து விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கார். இதெல்லாம் ஒன்றா அந்த 50 கோயில் இதெல்லாம் ஒன்று. நான் ஏன் பழனியை சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக. சின்ன சின்ன கோயிலில் கூட நீங்கள் வேலை பார்த்துறீங்களா, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க, நாளைக்கு கேள்வி வரும்போது அவங்க சுதாரிச்சிடக்கூடாது. அதனால தான் ஒரு கோயில்கள் மட்டும் நான் கணக்குக்காக நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணல. இப்போ ஒருத்தரை நம்ம வீழ்த்தணும், ஒருத்தரை அடிக்கணும், காலி பண்ணணும், தோக்கடிக்கணும்னா போய் நேராக போய் மூஞ்சில் ஒரு குத்து அவனை கீழே சாய்க்கிறது கிடையாது, அந்த தோல்வி கிடையாது. அப்போ அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும். அவன் யார், அவன் பலம் என்ன, பலவீனம் என்ன, அவனோட அதாவது ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, நமக்கு இதனால் என்ன நடக்கும், இது நடந்தால் என்ன நடக்கும், இதில் நம்ம சைடில் என்ன வீக்னஸ்ஸு, எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து சூழ்நிலை, டைம் பார்க்கணும், நேரம் சரியாக இருக்கணும், இடம் சரியாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் நம்ம வெற்றி பெறணும்னா அப்போ இதெல்லாம் கூடி வந்த பிறகு தான் ஒரு விஷயத்தை பண்ண முடியும். ஸோ கடந்த 3 வருடங்களாக இந்த விஷயத்தை நம்ம அமைப்பு பண்ணியிருக்கோம். யாருடைய சப்போர்ட்டும் இல்லை, ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி ரொம்ப பெரிய லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு வெகு விரைவில் ஒரு மத்திய அரசாங்கத்துடைய கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி பார்த்து இதுக்கான மனுவை கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுக்க போகின்றோம். 2வது, சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் ஒரு CBI விசாரணை கேட்டு சென்ற ஆட்சியில் நடந்த அறநிலைத்துறை அவலங்கள் குறித்து விசாரணை வேண்டும், CBI விசாரணை தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ண போகிறோம். 3வது விஷயம், இப்போ கூட நம்முடைய தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் சொன்னது, இது கோயிலாக நடக்கல, இது பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடந்திருக்கு, வணிக நோக்கில் நடந்துட்டுருக்கு, வியாபார நோக்கில் நடந்துட்டுருக்குன்னு பழனியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். அது உண்மை, 100% அவர் சொன்னது உண்மை.
அப்போ அது குறித்து அதோட தொடர்புடைய சில தகவல்களையும் சேர்த்து மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களையும் மாண்புமிகு இந்து நலத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களையும் சந்திக்க இருக்கின்றோம். இதில் எங்கே ஒரு ப்ராப்ளம்னா, இதுக்கு வந்து சேகர்பாபுக்கு வந்து அந்த புள்ளி வச்சு கோடு போட்டு ரோடு போட்டவர் வந்து குமரகுருபரன் ஐஏஎஸ். அவர் இதுக்கு ஒரு ஹெச்ஆர்என்சிக்கு தலைவராக இருக்கார், செக்ரட்டரியாக இருக்காருன்னா அவரை வச்சுட்டு எப்படி நடக்கும்? அவர் ஏன் வச்சுருக்காங்க? ஸோ அவரையும் நீக்கணுன்றது வந்து ஒரு மெயின் கோரிக்கையாக இருக்கும். ஸோ இது வந்து முன்னெடுக்க போகிறோம். ஏன்னா அவர் வந்து தன்னை ஒரு தஞ்சாவூர் சரபோஜி மன்னருடைய கடைசி வாரிசுன்னு நினச்சிருக்கார், ராஜாவே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கார். ஐஏஎஸ் வந்து யாராலையும் படிக்க முடியாது. படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. அந்த அதிகாரத்தை பிடிக்கணும், அந்த சேரில் உட்காரணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் தானே. அதனால் படித்து வந்தப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அப்படி இருக்காங்களான்னா 98% அப்படி இல்லை. தான் குடும்பம் எவ்வளோ அடிக்கலாம், கொள்ளடிக்கலாம், எப்படிலாம் நல்லா பணம் பண்ணலாம் அப்படின்றதான் நோக்கமாக மாறிடுது. ஆள் வெள்ளையாக இருப்பான், கண்ணாடி போட்டிருப்பான், ரொம்ப நல்ல நினைப்போம், ஆனால் அடித்து நவுத்தி வச்சுருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர், நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இது வந்து கருப்பாக இருக்கிறவங்க தான் கொள்ளடிப்பான், வெள்ளையாக இருக்கும் அடிக்க மாட்டாலாம் கிடையாது. ஆள் வந்து ரொம்ப இன் பண்ணி நல்லா இருக்காரு, அழகாக சாரி கட்டுருக்காங்க, அழகாக சுடிதார் வேர் பண்ணுறாங்க, ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்க, இவங்க ட்ரூ முஸ்லீம், ட்ரூ இந்து, ட்ரூ கிறிஸ்டின், அதெல்லாம் ஒரு மண்ணாங்கண்ணி கிடையாது. இதில் மதம் ஜாதிலாம் கிடையாது. கொள்ளடிக்கணும் முடிவு பண்ணுறோன்னா அங்கே எல்லாமே வந்து காணாமல் போயிடுது. இப்போ கோயிலில் இவ்வளோ கொள்ளை நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. குறைஞ்சபட்சம் 10,000 கோடி வந்து திருடப்பட்டிருக்கு. அந்த ஒரு கடந்த 3.5 வருடங்கள் எங்களோட ரிசர்ச் படி ஒரு சின்ன கோயில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் எடுக்கிறாங்க. பெரிய கோயில் சொல்லி வாழாது. இதில் வந்து டிக்கெட் திருட்டுத்தனமாக திருச்செந்தூரில் டிக்கெட் அடிச்சாங்க பார்த்தீங்களா, டிக்கெட் வாங்கிட்டு போவோம். அந்த டிக்கெட் கவர்மெண்ட் டிக்கெட் நமக்கு எப்படி தெரியும்? இப்போ நம்ம மினிஸ்டர் கூட கேட்டார், எக்ஸ்பைரி டேட்டு மேனுஃபேக்சர் டேட் போடுறீங்க, மேனுஃபேக்சர் இன்றைக்கி தான் ஆனதான்னு எப்படி தெரியும்? அதே போல தான் இது வந்து கோயில் டிக்கெட்னு எப்படி தெரியும்? அது எதுவும் சென்ட்ரலைஸ்டு கனெக்டட் சிஸ்டம் கிடையாது, அவங்க அடிக்கிறது தான். அதை நான் ஃபிசிக்கலாகவே வந்து நான் வந்து அந்த இது நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். 10 பேர் கேட்பாங்க, 5 பேர் டிக்கெட் கொடுப்பாங்க, 5 பேர் அங்கே கண்ணில் காமிப்பாங்க, 100 ரூபா நமக்கு லாபம் வரணும்னா நம்மளும் சரின்னு சொல்லிவிடுவோம். அதனால் அவனுக்கு 300 ரூபாய் கிடச்சிரும், 400 ரூபாய் கிடச்சிரும். நிறைய பப்ளிக்கோட இன்வால்மெண்ட்டு இதில் உண்டு. இந்த திருட்டுத்தனம்லாம் கோயிலில் போய் திருட்டுத்தனம் பண்ணலாமா? ஸோ அப்போது அது போல் அந்த டிக்கெட்டிங்கில் வந்து மின்டட் மணி அது ஏதோ வந்து ஒரு கிளர்க்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அதோட முடிஞ்சுன்னு நினச்சிட்டோம். முடிஞ்சுன்னு நினச்சிட்டாங்க. அப்படிலாம் முடியாது. அது வந்து சூப்பரண்டன் வந்து ரிட்டையர் ஆனால் கூட பதில் சொல்லி ஆகணும். அந்த டைமில் ஜேசியாக இருந்தவன் பதில் சொல்லி ஆகணும், டிசியாக இருந்தவன், ஏசியாக இருந்தவன் எல்லாருமே வந்து அது அக்கௌண்டபிள். அது வந்து ஒரு தப்பு பண்ணுறவன் உண்டியிலேருந்து பணத்தை திருடுவான், நகையை திருடுவான், ஏதோ ஒரு தவறு கோயிலில் இப்போ நம்ம சொன்னால் எல்லாருமே சுதாரிச்சிருவாங்க. அவனை வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் காப்பாற்றி விட்றாங்க. சில தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க, அவன் என் வீட்டில் வேலை பார்த்தான், அவனை விடுங்க, நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக இருப்பான். கோயிலில் அதாவது ஒரு 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணவனை வந்து நம்ம வந்து சுட்டு கொல்லணும், சட்டம் திருத்தணும். அப்போ வந்து அதே போல் கோயிலில் திருடணும் எப்படி திருந்துவான்? அதை அவன் பிறவிக்கணும். புறம்போக்குத்தனம், அயோக்கியத்தனம், முள்ள மாதிரித்தனம், வந்து உச்சக்கட்ட வெறி உச்சக்கட்ட கோவத்தை இருக்க அவனெல்லாம் திருத்த முடியாது. அவனை வந்து சப்போர்ட் பண்ணுறான்னா அப்போ அந்த தொழிலதிபர்களும் திருட்டுத்தனமாக தான் இருப்பாங்க, புறம்போக்காக தானே இருப்பாங்க, திருடனாக தானே இருப்பாங்க. ஸோ அதுபோல் தொழிலதிபர்களும் கண்டிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து முன்வைத்து தான் வந்து அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறோம். ஸோ நம்முடைய முதல் விஷயம் வந்து சிபிஐயில் வந்து குமரகுருபரன் ஐஏஎஸ் வந்து நம்ம சேர்க்குறோம். அவர் அது வரைக்கும் வந்து அவரை வந்து பவர்ஃபுல் போஸ்ட் லைக் கமர்ஷியல் டேக்ஸ் செக்ரட்டரி, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, இதெல்லாம் கூடாது, ஹெச்ஆர்என்சி செக்ரட்டரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் ஏதாவது மண்டபம் முகாமில் வந்து தனியாக அந்த ரூமில் போட்டு அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஏதாவது வந்து வரக்கூடிய அலைகளை எண்ணக்கூடிய அளவுக்கு அவரை போட்டினா தான் வந்து எதுலேயுமே அவர் இன்டர்வியூன் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு பெரிய கேட்வே வந்திருக்காரு. அதாவது அரசியல்வாதிகள்லாம் வந்து இப்போ இருக்காங்க, இப்போ அரசியல் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, மினிஸ்டர் ஜெயிச்சிருக்காங்க, இவங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாது, இவங்க பிளெயினாக போகிறாங்க. அவங்கள வந்து அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இங்கே வந்து பணம் வாங்கினா பப்ளிக் தெரியாது சார், இங்கே பணம் வாங்கலாம் சார், இது போல் ரூட் இருக்குது சார், இது போல் விஷயம் இருக்குது சார் எடுத்து சொல்கிறதே இந்த அதிகாரிகள் தான். ஓய்வு பெற்ற அதிகாரிகள், முன்னாள் ஐஏஎஸ், முன்னாள் ஐபிஎஸ், இது போல் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரீலான்ஸராக இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அமைச்சருக்கு வாங்கி கொடுத்துறான். அமைச்சருக்கு வந்து சிந்தனை பணம் எவன் எடுத்தாருன்னு எம்எல்ஏக்கும் அதே போல் தான். இந்த டெண்டர் அந்த டெண்டர் பப்ளிக்லாம் தெரியவே தெரியாது அந்த விஷயம். ஸோ இது போன்ற விஷயத்தை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து நம்ம எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து கைகோர்த்து ஒரு பெரிய ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்தணும்.
ஸோ குமரகுருமன் ஐஏஎஸ் மற்றும் திருடின அத்தனை அயோக்கிய பயல்கள், அத்தனை ஆஃபீஸர்ஸ், அத்தனை ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்என்சி வந்து தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். பெரிய ராக்கெட் வந்து வெடிக்கப் போகின்றது. பட் இதில் வந்து சேகர்பாபுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சு பண்ணாலும் தப்பு, அவருக்கு தெரியாமல் நடந்திருக்குன்னு அவர் சொல்கிறாருன்னா அப்போ அவர் என்ன மினிஸ்ட்ரி என்ன வேலை பார்த்தார்? அதுதான் என்னோடய கேள்வி. எனக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாது, இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் அது வந்து முழுக்க முழுக்க அவருடைய நிர்வாக திறமையின்மை தான், நிர்வாக தோல்வி தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சேகர்பாபு அவர்களும் பதில் சொல்லி ஆகணும். எனக்கு நிறைய பேர் வந்து அவர் ரொம்ப நேர்மையானவர், அவர் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சு தெரியாமன்றதெல்லாம் வந்து கோர்ட்டு வந்து அது கடமை செய்யும்போது, சட்டம் அதன் கடமை செய்யும்போது அங்கே வந்து அவர் தெரிவிக்கட்டும். அது சட்டம் ஒத்துக்குச்சுன்னா நாமளும் ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே. ஸோ இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா கோவிலில் வந்து இருக்கிறவங்க வந்து சாமி பணி செய்தது பெரிய புண்ணியம். ஆனால் அந்த புண்ணியமே புரியாமல் அது கொள்ளடிக்கிற கூடாரமாக மாற்றிருக்கான் அப்படி சொன்னால் அப்போ அவன் தான் முதல்ல தண்டிக்கப்பட வேண்டிய ஆள். அது வந்து நான் ஏற்கனவே சொன்னல, பழனி கோயிலில் ரோப்பாக இருக்கட்டும், வின்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆள் வந்து அந்த டியூட்டிக்கு வேணால் 25,000 50,000 ஒரு மலையில் ஒரு சூப்பரிண்டென்ட் இருக்கார் அப்படின்னா 2 லட்ச ரூபாலேருந்து 4 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நார்மல் டேஸில், பீக் டேஸில் அது 8 லட்சம். பார்த்து என்ன சொக்கலிங்க, என்ன கதை பேசுகிறேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து வி டிட் த கிளியர் ரிசர்ச்சு. அப்புறம் வந்து எப்படி ஊழல் பண்ணுறாங்க, சாப்பாடில் எப்படி வந்து காய்கறி வாங்கும்போது ஊழல் பண்ணுறாங்க, வெயிட்டில் எப்படி அடிக்கிறாங்க, எண்ணெயில் எப்படி அடிக்கிறாங்க, பக்தர்கள் எண்ணெய் கொடுத்துட்டு போடுவாங்க, அது இவங்க வாங்கினது மாதிரி பில்லு போட்டு ரசீதை போடுவாங்க, அதுக்கு பணத்தை எடுத்துப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே முழுமையாக வெளியே வரணும். உங்களோட ஆதரவோடு அதை வெளியே கொண்டு வருவேன். ஸோ இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நல்லது. இது வந்து இது திமுக அரசாங்கத்துக்கு எதிரானதில்லை. திமுக அரசாங்கத்தில் நடந்த ஹெச்ஆர்என்சி ஊழலுக்கு வந்து டிவிகே அரசாங்கம் வந்து முறையாக விசாரணை நடத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அமைப்போட முதல் கோரிக்கை. நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் எல்லாரும் உயிரை கொடுத்து போராடுவோம். தேவைப்பட்ட உயிரையும் கொடுப்போம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம்.